tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already Ready? இந்த சார் இத போடு இங்க பாடு இத பாடு புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன் எப்படி பிடிச்ச பாத்தியா? இப்ப ஏன் அவனுக்கு த்ரோ பண்ணு. போடு. Come on, ஏங்கிட்ட. எப்படி? நீ இதுதானே தேடிக்கிட்டு இருந்த சார். இனிமே இது உள்ள வரக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் நீங்க எப்ப ஹோம்வொர்க் பண்ண போறீங்க? ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கு ஹோம்வொர்க்க பத்தி பேசணுமா? எனக்கு பிடிக்காத ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இருந்து தான் இன்னைக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. செம போர், அது நினைச்சாலே பிடிக்கவே இல்ல. இங்க பாருங்க பசங்களா, ஹிஸ்டரியில வார தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வார பத்தி தான் நாங்க டிவி நியூஸ்லயும் பேப்பர்லயும் நிறையவே பாக்குறோமே. அப்புறம் என்ன? இதுக்கு யாராவது ஒரு முடிவு கட்டுங்க. இதுல சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? நான் அத நினைச்சு சிரிக்கல. நின்னு போன ஒரு வாரம் நினைச்சுதான் சிரிச்சேன். அதுவும் ஒரு எலியால, தெரியுமா? இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கதை ஆரம்பியானா நம்ம கதை ஒரு அழகான ராஜா ராணியோட ஆரம்பமாகுது. அவங்க ரொம்ப நாளா வாரிசு இல்லாம இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த ராஜா ராணிக்கு குழந்தை பிறந்து அவங்களோட குறை தீர்ந்துருச்சு. ராஜாவோட சூனியக்கார அக்கா காதுலயும் இந்த செய்தி விழுந்துச்சு. அவங்க ரொம்ப கெட்டவங்க. அதனால ராஜா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சந்தோஷமான செய்தி ரொம்ப கசப்பா இருந்துச்சு. அடடா, ரொம்ப நாளா குழந்தை இல்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நகரமே சந்தோஷமா இருக்கு. ஆமா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சந்தோஷம். என்ன பிடிக்காத வார்த்தை சந்தோஷமா? ஆனா அவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவம். கொஞ்சம் நினைச்சு பாரு, நாமளும் அரண்மனைக்கு போய் அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டா நல்லா இருக்குல்ல? முடியாது. என்னோட நண்பர்களே, மகாஜனங்களே, எப்படியோ எங்களுக்கு ஒரு வாரிசு பிறந்துருச்சு. சமையலியன், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீயே போயிட்டு இந்த விருந்துக்கு கூட்டிட்டு வரணும், புரிஞ்சுதா? யாரையும் மறந்துட கூடாது. என்ன இந்த ராஜா நம்மள சுத்தமா மறந்துட்டாரு போல இருக்கு. இது நான் எதிர்பார்த்ததுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள தாண்டி போய் மத்த எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. இவ்வளவு பெரிய மன்னிக்க முடியாத தப்ப ராஜா பண்ணிட்டாரு. நாம அந்த ராஜாவை சும்மா விடக்கூடாது. மாய கண்ணாடியே, அந்த குட்டி இளவரசிய ஒரு எலி இளவரசியா மாறட்டும். அது எப்ப வரைக்கும்னா, என் சகோதரி என்னைக்கு சிரிக்கிறாளோ அன்னைக்கு வரைக்கும் இளவரசி எலியாவே இருக்கட்டும். என் தங்கச்சி சிரிக்கணும். என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? இங்க பாருங்க ராணி, நம்மளோட இளவரசி திடீர்னு எலியா மாறிட்டாங்க. என் பொண்ணு. இந்த ஃப்ராக் எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த நாள்ல நீ மட்டும் ஒரு அழகான இளவரசியா இருந்தா உனக்கு முடிசூட்ட விழா நடந்திருக்கும். ஆனா என்னால அதை பண்ண முடியல. ஏன்னா நீ இப்ப ஒரு சின்ன எலி. ஆனா நான் இதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. எல்லாமே ஒரு நாள் நல்லபடியா
நான் பழையபடி மாற வாய்ப்பு இருக்கலாம். அரசே, ஆபத்து ஆபத்து! நான் ஒரு மோசமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். எதிர்நாட்டு இளவரசன் நம்ம நாட்டு மேல போர் தொடுக்க போறானா? என்ன நம்ம நாட்டை எதிர்த்து போறா? ஆனா எதுக்காக? எதிர்நாட்டு மன்னரோட இளவரசர்கள் 3 பேர்ல யாரு நம்ம நாட்டை ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் முடிசூட்டு விழா நடத்த போறதா ஒற்றையர்கள் பேசிக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? மத்த அரசர்கள் மாதிரி இவங்களும் டாஸ் போட்டு முடிவு பண்ணலாமே. எனக்கு அத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இப்ப உடனே நாம போருக்கு தயாராகணும். வாங்க. அப்பா, என்னையும் போருக்கு கூட்டிட்டு போங்கப்பா. நானும் உங்க கூட வர விரும்புறேன். நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போவீங்கல்ல? என்ன உன்னை போருக்கு கூட்டிட்டு போணுமா? நிச்சயமா நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். அதுவும் இல்லாம நீ ரொம்ப குட்டியா இருக்க. என்னோட இந்த குட்டி உருவம் தான்ப்பா உங்களுக்கு உதவ போகுது. உங்க குதிரையோட 2 காதுகளுக்கு நடுவுல என்ன உட்கார வச்சு கூட்டிட்டு போங்க. அப்பா, சீக்கிரமா நம்ம படையை முன்னாடி போக சொல்லுங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரமா? இல்லப்பா, நான் சண்டையை நிறுத்தத்தான் அவசரப்படுறேன். அப்படியே நில்லுங்க, யாரும் என் பின்னாடி வர வேண்டாம். ஓ, என்ன ஒரு அற்புதமான குரல். அரசே, இது யாரோட குரல்னு சீக்கிரம் சொல்லுங்க. அது என் பொண்ணோட குரல். அவதான் இவ்வளவு அருமையா பாடுறா. அவ எங்க இருக்கா? என் கண்ணிலேயே படலையே. எங்க இருக்கான்னு சீக்கிரம் சொல்லுங்க. அவ என் குதிரையோட தலைமையிலதான் இருக்கா. அரசே, நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணல, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? சரி, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நம்ம ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க, இந்த போரை சமாதானமா முடிச்சுக்கலாம். என்ன, நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? இந்த மாதிரி ஒரு குரல் உள்ள பொண்ணு கழுத மாதிரி இருந்தாலும், பூனை மாதிரி இருந்தாலும், எலி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இங்கே அரண்மனையில எனக்காக காத்துக்கிட்டு இரு. நான் போய் என் அப்பாவை பார்த்துட்டு வரேன். நான் போர் பண்ணாததால இந்த ராஜ்யத்தை என் சகோதரர்களுக்கு அவர் பிரிச்சு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வந்துருங்க. நான் உங்களுக்காக அரண்மனையிலேயே காத்துட்டு இருப்பேன். ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஓ, வந்துட்டியா என் செல்ல மகனே? நான் உன்னை தான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் கடைசி காலத்தை ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் தான் கழிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராஜ்யத்தை உன்ன மாதிரி ஒரு பொறுப்பானவனோட கையில ஒப்படைக்க போறேன்னு. அதனாலதான் சொல்றேன், நம்ம நகரத்து ஜனங்க எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. போர் பண்றது மட்டும் பலம் இல்ல, போர் சமாதான முறையில முடிக்கிறது தான் பலம். நீ அதை எப்படி சாதிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் சகோதரர்கள முகத்துல பார்த்தாலே தெரியுது அவங்க போர்ல தோத்துட்டு வந்துட்டாங்கன்னு. அதனால இந்த ராஜ்யத்தை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். அப்போ இது சரியில்லை. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். இருங்க, இப்ப வரைக்கும் நான் இந்த நாட்டோட ராஜாங்கிற பொறுப்புல இருக்கிறதால நீங்க கேட்ட மாதிரி இன்னொரு வாய்ப்பை தரேன். சரி, இந்த நாட்டை ஆள்றது யாருன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா யாரு நல்ல உயர்தனமான துணியை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டை தரேன். என்ன, துணி எடுக்கிறது பொம்பளைங்க வேலையாச்சே? சரி, இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். நாளைக்கு எங்க அப்பா கேட்டு உலகத்திலேயே தரம் வாய்ந்த துணியை கொண்டு போக வேண்டிய நாள். ஆனா நான் எவ்வளவு தேடியும் எனக்கு உயர்தரமான துணியே கிடைக்கல. எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க இளவரசே. எப்படி கவலைப்படாம இருக்கிறது? இதுக்கே கவலைப்படுறீங்க? நான் சொல்ற மாதிரி இந்த பெட்டி எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுங்க. அவர் ரொம்ப சந்தோஷம். உன் அண்ணனுங்க நிறைய விலை உயர்ந்த துணிகளை கொண்டு வந்து குமிச்சிருக்காங்க. சரி, நீங்க என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. என்கிட்ட இதுதான்ப்பா இருக்கு. இத நீங்களே திறந்து பாருங்க. என்ன இது? பாத்தீங்களா, மறுபடியும் உங்க தம்பி உங்களை ஜெயிச்சிட்டான். என்னோட பதவியை நான் அவனுக்கு தான் தர போறேன். அப்பா, அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க 3 பேர் இருக்கிறதுனால நீங்க எங்களுக்கு 3 வாய்ப்பு தரணும். நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. இந்த தடவை உங்களுக்கு என்ன பரிசு தரது? எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க 3 பேர்ல யார் அழகான மனைவியை கட்டிக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்தை ஆள்ற பொறுப்பை தர போறேன். இதுதான் கடைசி வாய்ப்பு, மறந்துடாதீங்க. என்ன இளவரசே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் கொடுத்த துணியை பார்த்து உங்க அப்பா சந்தோஷப்படலையா என்ன? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நீ கொடுத்த பெட்டியை திறந்ததும் அதுல இருந்த துணியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இந்த ராஜ்யம் இனிமே எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க 3 பேர்ல யார் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்தை தருவேன்னு என் அப்பா சொல்லிட்டாரு. இப்ப உனக்கு என்னோட கஷ்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க
கவலைப்படாதீங்க இளவரசே, நான் எப்பவும் சொல்வேன் இல்ல, எனக்கு என்னமோ நல்லது நடக்கும்னு தோணுதுன்னு நீ சொல்ல போற, ஆனா எனக்கு அப்படி தோணல. என் சகோதரர்கள் முடிசூடுற விழாவை நான் பார்க்க போறேன். என்னையும் அங்க கூட்டிட்டு போங்க, நானும் உங்க அப்பா பார்க்க விரும்புறேன். என்ன எல்லாரும் கிண்டல் பண்றதுக்கா? சீக்கிரமா போ கோழி, வேகமா போ. இளவரசரை நாம பின்தொடரணும். வேகமா போ, அவர் போயிட போறாரு. சீக்கிரம் போ. நீ எதை வேடிக்கை பாக்குற? நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு எலி கோழிய ஓட்டிக்கிட்டு போகுது. ஆமா, கோழி, நீ ரொம்ப மெதுவா போற. பேசாம அந்த நரி மேல ஏறி உட்காரு. இப்ப நீ எதை பார்த்து ஒரு எலி சிரிச்சுக்கிட்டு இருக்க? கோழிய ஓட்டுது, அந்த கோழி நரிய ஓட்டுது. நல்லா வந்து பாரு. அட, என் தங்கச்சி சிரிச்சிட்டாளே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எங்க சிரிச்சேன்? நீ தான் என்ன சிரிக்க வச்சுட்ட. யாரால முடியாத நீ செஞ்சு முடிச்சிட்ட. இல்ல, இவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. சரி, இப்ப இந்த பாலம் குதிரை வண்டியா மாறிடும். அந்த நரி வண்டிக்காரனாவும், அந்த காண்டாமிருகம் குதிரையாவும், அந்த இளவரசி அழகான பொண்ணாவும் மாறிடுவாங்க. உங்க எல்லாரோட சாபமும் இன்னையோட தீர்ந்து போயிடுச்சு. இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நேரத்துக்கு நீங்க அரண்மனைக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க குதிரை வண்டியை ஓட்டி ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. சரி, இந்த வண்டியில வாங்க, சொகுசா போலாம். மன்னிச்சிடுங்க, என்னதான் நீங்க பேரழகியா இருந்தாலும் என் மேல கருணை காமிச்சாலும் நான் இதை ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. என்ன இது, நீங்க நிஜமாவே என்ன கண்டுபிடிக்கலையா? என் புருஷனுக்கே என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் பேரழகியா மாறிட்டேனா என்ன? ஆச்சரியமா இருக்கு. வாவ், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்படிப்பட்ட உலகலையை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட என் சின்ன பையனுக்கு தான் இந்த ராஜ்யத்தை ஆடுற பொறுப்பை தர போறேன். அதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? அந்த இளவரசர் எலிய பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிருந்திருப்பார். நிஜமாவே கதையோட திருப்பு முனை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல.你们在这儿呢，我需要你们帮我做件事。做什么？我做了可口的点心，就在厨房里。